திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டது. நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பின்பு முதல் முறையாக சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று கூடியது. மேயர் பிரியாராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 38 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மிக பிரதானமாக திமுக மற்றும் அதிமுக மற்றும் காங்கிரஸ் மற்றும் திமுக கவுன்சிலுடைய கடுமையான வாக்குவாதமும் இன்றைய கூட்டத்தில் நடைபெற்றது. முதலில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலுடைய கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. அதிமுக குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு KPK சதீஷ் பேசும்போது மாமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்தது முழுக்க மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் இருக்கக்கூடிய மிக பிரதான பிரச்சனைகளை பேசுவதற்காக மட்டுமே இந்த மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்றேன் என்றும் மற்ற கட்சி தலைவர்களை புகழாரம் சூட்டுவதற்காக தான் வரவில்லை என்றும் திமுகவை மறைமுகமாக குறிப்பிட்டார். உடனடியாக திமுக கவுன்சிலர் அனைவருமே எழுந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் இருவரும் மேயர் முன்னிலையிலே கைகலப்பாக மாறக்கூடிய சூழலும் உருவாகியுள்ளது. தீர்மானத்தின் நகல் பேப்பரையும் அவர் மீது வீசி சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. உடனடியாக மேயர் தலையிட்டு இருவரையும் இருக்கையில் அமர வேண்டும் என வலியுறுத்தினார். அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சியின் குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு திரவியம் பேசும்பொழுது சமூக நீதி அரசு தாவேக அரசு என புகழாரம் சூட்டினர். உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர் கோஷங்களை எழுப்பினர். காங்கிரஸ் கட்சி ஒரு துரோக கட்சி எனவும் கடுமையான ஒரு கோஷங்களை முன்வைத்தனர். இதனால் திமுக காங்கிரஸ் கட்சி இடையே சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அது மட்டுமல்லாமல் மேயர் இருக்கை முன்பாக சென்று காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் மாமன்ற கூட்டத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.